மாலை சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காவேரி கொடைக்கானல் வீட்டை வாங்கக்கூடாதுன்னு சொல்லி பசுபதி போட்ட பிளான் தான் இதெல்லாம் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சந்தானம் என் புருஷன் தான் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் என்கிட்ட நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியும் ஒன்று ஒன்றா போலீஸ்கிட்ட எடுத்து காமிக்கிறாங்க. முதல்ல ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. அதை பார்க்கும்போது எடிட் பண்ண மாதிரி இல்லையே, ஒரிஜினல் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் நம்பிடுறாங்க. அடுத்து இந்த வீட்டோட ஜெராக்ஸ் காப்பி எடுத்து, தோட்டத்தோட ஜெராக்ஸ் காப்பி எடுத்து, எஸ்டேட்டோட ஜெராக்ஸ் காப்பின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு என்ன இதெல்லாம் எதுக்கு எங்கள் அப்பா உங்ககிட்ட கொடுத்து வைக்கணும், எதுக்காக இந்த மாதிரி ட்ராமாலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதில் ஜெராக்ஸ் காப்பியெல்லாம் நீங்கள் கொண்டு வந்தால் உடனேவும் எங்கள் அப்பாவோட பொண்டாட்டின்னு எல்லாரும் நம்பணுமா, நாங்கள் என்ன முட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் சாரதா இருந்துட்டு இல்லடி இவன் அந்த பசுபதி சொல்லி தாண்டி அனுப்பி வச்சிருக்கான், இவ இதெல்லாம் பசுபதியோட வேலை தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. உடனேவும் போலீஸ் இருந்துட்டு இங்கே பாருங்க, அவங்க எல்லா எவிடன்ஸும் வச்சுருக்காங்கல்ல, உங்கள் அப்பா இந்த ஜெராக்ஸ் காப்பியை கொடுக்காமையா இவங்க கிட்ட போக போகுது, பிற எப்படி இவங்களுக்கு இந்த பாத்திரத்தோட ஜெராக்ஸ் காப்பியெல்லாம் வந்திருக்கும், உங்க சந்தானத்துக்கு இன்னொரு ஒய்ஃப் இருந்திருக்காங்க, அதை உங்ககிட்ட சொல்லாமல் விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சார் நீங்களும் சேர்ந்து எங்கள் அப்பாவை இப்படி பேசுறது எங்களுக்கு பிடிக்கல, அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி தானே நீங்கள் எல்லாம் இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் இங்கே பாருமா, இந்த ஜெராக்ஸ் காப்பிலாம் பிறகு எப்படி உங்ககிட்ட உள்ளது என்கிட்ட எப்படி வரும், இதெல்லாம் அவர் கொடுத்து வைக்க போய் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் விஜய் இருந்துக்கிட்டு இல்லை சார் எனக்கு என்னமோ அந்த பசுபதி மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனேவும் பசுபதி மேலே எதுக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது காவேரி இருந்துட்டு ஆமாம் சார், அந்த பசுபதி தான் சார் எல்லாமே பண்ணியிருப்பான், ஏன்னா எங்கள் அப்பாவுக்கிட்ட ஃப்ரெண்டுன்னு பேரில் எங்கள் அப்பா கிட்ட இருந்த பொருள்லாம் ஆட்டையை போட்டதே அவன் தான் சார், அப்படி இருக்கும்போது அந்த பத்திர டாக்குமெண்ட்லாம் அவங்ககிட்ட தான் இருந்திருக்கும், அதோட ஜெராக்ஸ் காப்பியை அவன் வந்து ஆதாரமாக கொடுக்க சொல்லி இவங்க கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கான், இது எல்லாமே அவனோட பிளான் தான் சார், அவள் ஃப்ரெண்டுன்னு நம்ப வச்சு ஏமாற்றி எங்கள் அப்பா கிட்ட இருந்து எல்லாத்தையுமே பறிச்சுக்கிட்டான் சார். இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட எங்கள் அப்பா அவங்ககிட்ட கடை வாங்கினாங்கன்னு சொல்லி ஒரு பத்திரத்தை போலியாக ரெடி பண்ணி அதுக்காக எங்கள் வீட்டையும் அவன் ஆக்குப்பை பண்ண பார்த்தான்ல சார், அது உங்களுக்கே தெரியும்ல, அவன் கோர்ட்டில் கேஸ் போட்டால் அவன் பக்கம் அவன் வந்து நியாயம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தையும் எங்ககிட்ட இருந்து பிடுங்கி வச்சுக்கிட்டான். அப்போ எங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும், நாங்கள் எப்படியும் அவங்ககிட்ட அந்த பத்திரத்தை வாங்கிட்டோம் சார், அதனால தான் இப்போ அவன் டேரெக்டாக மோதாமல் இப்படி ஆட்களை செட் பண்ணி அனுப்பி விட்ருக்கான் சார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. உடனேவும் யமுனாவும் கங்காவும் இருந்துட்டு ஆமாம் சார், அந்த பசுபதி தான் சார் மறுபடியும் எங்களை நிம்மதியாகவே இருக்கவும் விடமாட்டான், எல்லாத்துக்கும் காரணம் அவனாக தான் சார் இருப்பாங்க, அவனை முதல்ல போய் அரெஸ்ட் பண்ணுங்க இப்படியெல்லாம் சீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் இங்கே நிவின் இருந்துட்டு அவன் நம்மக்கிட்ட வாங்கி இன்னும் அடங்கலை போலுக்கு விஜய், அவன் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜய் இருந்துட்டு இருங்க நிவின் பேசிக்கிட்டு இருக்காங்களே, நம்ம யாருன்னு தெரியாமல் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் போலீஸ் இருந்துக்கிட்டு என்னம்மா இவங்க சொன்ன மாதிரி பசுபதி தான் உங்களை அனுப்பி வச்சதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனேவும் இல்லை சார், பசுபதி அண்ணா எங்ககிட்ட நல்லா பேசுவார், அவருக்கும் எங்களுக்கும் நல்ல பழக்க வழக்கம் இருக்குது, அவர் எதுக்கு இப்படிலாம் பண்ண முடியும், அவர்லாம் இப்படி பண்ணலை சார் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த லேடி. உடனே காவே இருந்துட்டு இவங்களுக்கு எப்படி சார் பத்திரம் ஜெராக்ஸ் காப்பியெல்லாம் பிறகு கிடைக்கும், இதெல்லாம் அந்த பசுபதி தான் சார் கொடுத்துருப்பான், அவன்கிட்ட தான் எங்கள் அப்பா வந்து பணத்தெல்லாம் கொடுத்து வச்சுருந்தாங்க, எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க அவனை நம்பி, அதனால் அந்த பத்திரத்தோட ஜெராக்ஸ் காப்பி அவங்ககிட்ட இருந்திருக்கும், அதனால தான் இவங்க கிட்ட கொடுத்து இப்படி வந்து ஏமாத்த சொல்லிக்கிட்டு அனுப்பி விட்ருக்கான், எல்லாமே அவனோட பிளான் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே என்ன மறுபடியும் எங்கள் அப்பா இவர் தான் சொன்னால் நீங்கள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து பேசிக்கிட்டு இருக்கான். விஜய் இருந்துட்டு அதான் பேசிக்கிட்டு இருக்காங்களே ரொம்ப துள்ளாதப்பா அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதனால் போலீஸில் இருந்துட்டு இங்கே பாருங்கப்பா, இந்த வீடு இவங்களுக்கும் சொந்தம் உங்களுக்கும் சொந்தம், ஏன்னா உங்கள் அப்பா இந்த லேடியை கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அப்படி இருக்கும்போது நீங்கள் தனிப்பட்ட முறையில் விற்க முடியாது, இவங்களோட பெர்மிஷன் இருந்தால் தான் நீங்கள் விற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் சொல்கிறாங்க. இந்த பொம்பளை யாருன்னே தெரியாது, அப்படி இருக்கும்போது என் புருஷனுக்கு பொண்டாட்டியா, என்னுடைய புருஷனுக்கு நான் மட்டும் தான் பொண்டாட்டி, அவர் எப்படிப்பட்டவர்னு உங்களுக்குலாம் தெரியும்ல, ஏன் இப்படியெல்லாம் அவர் மேலே வீணை பழி போடுறீங்க, அவர் உயிரோடு இருந்தாருன்னா அப்போ தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அழுதுகிட்டு இருக்காங்க. பாட்டியும் என் பையன் இப்படிப்பட்டவன்னா கிடையாது, அவனுக்கு 4 பொம்பளை பிள்ளைங்க இருக்குது, அவன் எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே போலீஸ் இருந்துக்கிட்டு என்னம்மா நீங்கள் சுமூகமாக முடிவு பண்ணணும்னா இங்கே பாருங்கள், இதுதான் செய்ய முடியும், லீகலாக வந்து பண்ணுறதுக்கு இதான் வாய்ப்பு இருக்குது, இல்லைனா நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் முடிவு பண்ண முடியலன்னா நீங்கள் கோர்ட்டில் தான் பார்க்கணும், இல்லைனா வந்து இந்த வீடை விற்கிறதுல பாதி பணத்தை அவங்களுக்கு கொடுக்கணும், செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. உடனே அந்த பையன் இருந்துக்கிட்டு அதே எப்படி அந்த வீடு மட்டும் விற்றா மட்டும் அதில் பாதியை வந்து எங்களுக்கு கொடுக்கக்கூடாது, அதுவும் இல்லாமல் அவங்க தோட்டம் எஸ்டேட் எல்லாத்தையும் விட்டுருக்காங்க, அதில் உள்ள பாதி பணத்தை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது என்ன எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் 2 பேரும் பிறக்கவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனால் எங்கள் வீட்டில் சொத்தெல்லாம் உனக்கு எதுக்கு கொடுக்கணும், அது என் புருஷன் சம்பாதிச்ச சொத்து, யாருக்கு கொடுக்கணுமோ கொடுக்கக்கூடாதோ எனக்கு தெரியும், என்னுடைய முடிவு அது, நீ எதுக்கு தலையிடுற அப்படின்னு சொல்லிட்டு சார் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க கொடுத்த டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குப்பா,
அப்புறம் எப்படி உங்கள் வீட்டுக்காரரு இவர்கிட்ட கொடுக்க போய் தானே இவங்ககிட்ட அந்த டாக்குமெண்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், என்கிட்ட இந்த முடிவெடுக்க சொன்னால் நான் வந்து நீங்கள் அந்த வீடை விற்கிறதா இருந்தால் அது பாதி பணத்தை கொடுக்கணும்னு சொல்லி தான் நான் முடிவெடுப்பேன். ஆனால் நீங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டு யாருக்கு அந்த வீடு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் போய் இல்லாட்டி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. உடனேவும் காவேரி இருந்துக்கிட்டு, அம்மா நம்ம கோர்ட்டில் பார்த்துக்கலாமா எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த லேடி இருந்துக்கிட்டு, இது என் புருஷனோட வீடு, எனக்கும் இதில் உரிமை இருக்குது, நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே போலீஸ் இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்கம்மா எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் கேஸ் போட்டால் அது வரைக்கும் இந்த வீட்டில் யாருமே இருக்க முடியாது, அது வரைக்கும் இந்த வீடை பூட்டி தான் வச்சுருக்கணும். கோர்ட்டில் கேஸ் போடுறதா இருந்தால் ரெண்டு பேர் குடும்பமும் இந்த வீட்டில் இருக்க முடியாது, அதுவும் இல்லாமல் இந்த வீட்டை யார் பேர்லாம் எழுதியும் கொடுக்க முடியாதுமா, அதை புரிஞ்சுக்கோங்க, அதுக்கு கொஞ்ச நாள் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு காவேரி கிட்ட, இப்போ என்ன காவேரி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைங்க, எங்கள் அப்பா இப்படியெல்லாம் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லைங்க, நீங்களும் வாங்க அந்த லேடி சொல்கிறதெல்லாம் நம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே நிவின் இருந்துட்டு, காவேரி அவங்க வச்சிருக்க ஃபோட்டோவை பார்த்தா ஒரிஜினலாக இருக்குது காவேரி, டூப்ளிகேட் மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே விஜய் வந்துட்டு, நிவின் என்ன சொல்கிறீங்க, இந்த காலத்தில் ஒரிஜினலை விட டூப்ளிகேட் தான் ஒரிஜினல் மாதிரி இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. உடனே நிவின் இருந்துக்கிட்டு, அப்படியும் இருக்குது பார்க்கலாம், ஆனால் அவங்க அப்பா அப்படிப்பட்டவர்னு என்னாலையும் நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. போனதும் இங்கே அந்த லேடி, நாங்கள் இங்கே தான் இருப்போம், இந்த வீடு யாருக்குன்னு முடிவாகிறது வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருப்போம், பாதி போர்ஷன் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, இவங்க இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுடி, இவங்களை முதல்ல அனுப்புங்கடி, இவங்களை பார்க்க எனக்கு எரிச்சலாக இருக்குது, என் புருஷனை பற்றி இப்படி தப்பாக சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அழுதுகிட்டு இருக்காங்க. உடனேவும் எங்கள் காவேரி இருந்துட்டு, விஜய் ஏதாவது பண்ணுங்க விஜய் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனேவும் ஏன்னா ஏதாவது பணத்தை கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிடலாமா காவேரி அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. காவேரி இருந்துட்டு, அப்படி பணத்தை கொடுத்தோன்னா எங்கள் அப்பா மேலே தான் தப்பு இருக்கிற மாதிரி ஆயிடும்ல, அப்படி பணம் எதுவும் கொடுக்க வேண்டாம் அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை யார் அனுப்பி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு உண்மையை மட்டும் கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஏதாவது பண்ணணும், அதுக்கு ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் கிட்ட கேட்குறாங்க. உடனேவும் விஜய் இருந்துக்கிட்டு, இதெல்லாம் அந்த பசுபதியோட வேலையாக தான் காவேரி இருக்கும், நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்ல மறந்துட்டேன், அந்த பசுபதி அன்னைக்கு உன்னை வண்டியில் வச்சு ஏற்ற போனான், அதை நான் பார்த்துட்டேன், ஆனால் அவன் இருக்காதுன்னு நீ நம்புனியா, அவங்ககிட்ட சொன்னால் நீ பயந்துருவே அப்படின்னு சொல்லி தான் நான் அவங்ககிட்ட சொல்லலை. அன்றைக்கி நம்ம அந்த ஐஸ்கிரீம் ஷாப் கிட்ட நின்றுட்டு இருந்தோம்ல, அந்த டைமில் உன் மேலே ஒரு கார் ஏற்ற போச்சல, அது அந்த பசுபதியோட வேலை தான் அப்படி சொல்லிட்டு இங்கே காவேரி கிட்ட விஜய் சொல்கிறாங்க. உடனே காவேரி இருந்துக்கிட்ட, என்னங்க சொல்கிறீங்க, அதை என்கிட்ட சொல்லவே இல்லை நீங்கள் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆமாம் காவேரி, அந்த பசுபதி தான் நம்மக்கிட்ட நேரடியாக மோத முடியாமல் இப்படி ஆள் அனுப்பி வச்சிருவாங்கப்பான்னு எனக்கும் நம்பிக்கை இருக்குது, இவங்க வழியில் போய் தான் கண்டுபிடிக்கணும், அந்த லேடி யார்கிட்டையாவது பேசுகிறத எல்லாத்தையும் நம்ம வாட்ச் பண்ணணும், அப்படி வாட்ச் பண்ணால் நமக்கு தெரிஞ்சிடும் இவங்க யார், இங்கேருந்து வந்திருக்காங்க, எதுக்காக வந்திருக்காங்க, எல்லா உண்மையும் நான் கண்டுபிடிக்கிறேன், அது ஏதாவது இந்த டிடெக்டிவ் ஏஜென்ட் இருப்பாங்கல்ல, அவங்க மூலமாக நான் கண்டுபிடிக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத காவேரி, உங்கள் அப்பா மேலே தப்பு எதுவும் இருக்காதுன்னு நீ நம்புறல, நானும் நம்புகிறேன், உங்கள் அப்பா வந்து இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு நான் அதை கண்டுபிடிக்கிறேன் எப்படியாவது அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. நிவின் வந்துட்டு, ஆமாம் காவேரி நீ கவலைப்படாத, அதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அது மூலமாக நம்ம கண்டுபிடிச்சி அவங்கள இந்த வீட்டை விட்டு அனுப்பலாம், உங்கள் அப்பா மேலே வீணாக பழி போட்டுட்ருக்காங்க, உங்கள் அப்பா பற்றின எல்லா உண்மையும் அந்த பசுபதிக்கு மட்டும்தான் தெரியும், அதனால் அந்த பசுபதி இதெல்லாம் சொல்லி இவங்ககிட்ட பிளான் போட்டு நம்மக்கிட்ட இருந்து பணத்தை பிடுங்கிறதுக்காண்டி இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், இது நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.